ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முடக்கருத்தாங்கீரை. இதை நம்ம பவுடர் பண்ண போகிறேன். நான் முடக்கருத்தாங்கீரை எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா யூஸ்வலாக ஆர்த்ரைட்டிஸ் பெயின் சிவியராக இருக்கவங்க இந்த கீரையை டேரெக்டாக உங்களோட டயட்டில் வீக்லி ஒன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து பெயின் ரிலீஃப் நல்லா கிடைக்கும். ஸோ இதை பலூன் ஐவி வைன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த கீரை கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இந்த கீரையை நீங்கள் உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ நான் இங்கே பேனில் வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு இதை ஆட் பண்ணி நல்லா பேன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த முடக்கருத்தாங்கீரையை நான் வாங்கி 2 பேக்கெட் வாங்கினேன். வாங்கி இதை கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிக்கேன். ட்ரைனா வெயிலெல்லாம் கிடையாது, வீட்டுக்குள்ளாரையே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய தட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 3-4 டேஸில் அதுவே நல்லா ட்ரை ஆகி கிறிஸ்பி ஆகிடும். அதுக்கப்புறம் இதை தனியாக செட் பண்ணிவிட்டு தோரம்பருப்பு மெயின் இன்க்ரீடியண்ட் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பேன் ஃப்ரை பண்ணி இதோட காஞ்ச மிளகா ஒரு 2-3 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதோடு சேர்த்து இந்த பலூன் ஐவி வைன் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்கருத்தாங்கீரை, முடக்குவாதத்துக்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்க இந்த கீரையை நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். இதை பேனில் ஒரு 3-4 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும், அவ்வளோதான். ஸோ இதை எடுத்து எல்லாத்தையும் செட்டசைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பிளெண்டர் ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபெக்ட் ஃபைன் பவுடர் கிடைக்கும். இதை நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கெடவே கெடாது, எத்தனை நாள் வேணால் அப்படியே பாட்டிலில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் உங்களோட புளிக்குழம்பு இல்லைனா கத்திரிக்காய் போட்ட எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு, என்ன காரக்குழம்பு ஐட்டம்ஸ் செஞ்சாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். மற்ற குழம்புல ஆட் பண்ணுறதோட காரக்குழம்புல நம்ம புளியும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கசப்பு தன்மையை அது ஓவர்டேக் பண்ணிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த பவுடரை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் மெயினாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ், உங்களுக்கு நல்ல பெயின் ரிலீஃப் கொடுக்கும். உங்களோட மூமெண்ட்டு ஸ்டிஃப்னஸ் இருக்கும், மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், மொபிலிட்டி கம்மியாக இருக்கும், எழுந்து நடக்கும்போதே பெயின் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த முடக்கருத்தாங்கீரை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதில் இருக்க என்சைம் அண்ட் ப்ரோட்டீன் ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ நம்மளால் ரசமோ இல்லைனா தோசையிலையோ அரைச்சி பண்ணுறதுக்கு பதிலாக இது ரொம்ப ஈஸி மெத்தட். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே இது செஞ்சு வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் செஞ்சு வச்சுருந்தேன், இது செகண்ட் பேட்சை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.